இன்று நாம் பார்க்க போவது பாகம் 5 அடிப்படை பாடங்கள். அதிகாரம் 13. தலைப்பு சுய கட்டுப்பாடு. வாழ்க்கைக்கும் அதன் கடமைகளுக்கும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் கல்வியின் நோக்கம் என்ன என்ற கேள்வியை ஒவ்வொரு தாயும் ஆழமான பாரத்துடன் கேட்க வேண்டும். பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கைக்கும் அதன் கடமைகளுக்கும் அவர்களை தகுதிப்படுத்துகின்றதா? உலகில் ஒரு நல்ல பதவியை அடைய அது வழிவகுக்குமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாகவும் நீதியின் பரிசை பெறுபவர்களாகவும் பிள்ளைகள் இருப்பார்களா? கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய முதல் பாடம் சுய கட்டுப்பாடு. ஒழுக்கமில்லாத அகந்தை நிறைந்த இவ்வுலகிலும் பரலோகிலும் எந்த வெற்றியும் காண முடியாது. விட்டு கொடுக்கும்படி பயிற்றுவியுங்கள். குழந்தைகளும் 1 வயது நிரம்புவதற்கு முன்பே தங்களை பற்றி பேசப்படுவதை கேட்டு புரிந்து கொள்ளும் நிலையை அடைகிறார்கள். தங்களது ஆசைகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்திருப்பார்கள். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களது விருப்பத்திற்கு விட்டு கொடுக்கும்படி அவர்களை பயிற்றுவியுங்கள். இது நடந்தால் மட்டுமே அவர்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். தாயாக உங்களது மதிப்பையும் காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். எந்த வகையில் உங்களை விட்டு கொடுத்து விட வைக்க முடியும் என்பதையும் கவனித்திருப்பார்கள். இப்படியாக அவர்கள் உங்களது சித்தத்திற்கு மேலாக அடையும் வெற்றியை முழுமையாக பயன்படுத்தி கொள்வார்கள். தவறான பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்குள் வளர விடுவதும் அவர்களது விருப்பங்களின்படி செய்ய விட்டு விடுவதும் அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள விடுவதும் ஒரு கொடூரமான செயலாகும். சுயநலம் நிறைந்த ஆசைகளை நிறைவேற்றாதீர்கள். பெற்றோர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பிள்ளைகளை நேர்த்தியாக நடத்த வேண்டும். பிள்ளைகள் மற்றவர்களது கவனம் தங்கள் மீது வர வேண்டும் என்பதைப் போலவும் தங்களுக்கென்று சிறப்புரிமைகளும் இருப்பது போன்றும் நினைக்க பெற்றோர்கள் அவர்களை நடத்தக்கூடாது. பிறகு அவர்களது ஆசைகளை நிறைவேற்ற பெற்றோர்கள் அதிகமான தியாகங்களை செய்ய வேண்டியதாயிருக்கும். அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றும்படி பிள்ளைகள் பெற்றோர்களிடம் கேட்பார்கள். பெற்றோர்கள் அதற்கு இசைவாக நடக்கும் பொழுது பிள்ளைகளிடம் சுயநலத்தை வளர்க்கின்றனர். இதை செய்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தவறை இழைக்கின்றனர். தவறான இந்த பழக்க வழக்கத்தின் தாக்கத்தை மேற்கொள்வது எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்பதை பிற்காலங்களில் பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள். குழந்தையின் வாழ்க்கையில் முதல் சில வருடங்களில் கொடுக்கப்படும் தவறான கல்வி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட ஆசையில் நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடம்பிடிக்கும் எதையும் குழந்தைக்கு தராதீர்கள். ஒரு பாடத்தை தாய் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டின் தலையை போன்று பிள்ளை அதிகாரம் செலுத்தக்கூடாது. தாயின் சித்தமே மேலோங்கி இருக்க வேண்டும். குழந்தை இதிலிருந்து சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிறது. அடம்பிடித்து அழுவும் எதையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள். ஒருவேளை உங்கள் இதயம் கூட குழந்தையின் ஆசையை நிறைவேற்றும்படி உங்களை ஏவலாம். ஒரு முறை அழுது நினைத்ததை பெற்றால் மீண்டும் அதையே முயற்சிப்பார்கள். 2ஆம் முயற்சி அதிக பலமுடையதாயிருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவதை அனுமதிக்காதீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்ளும் குணத்தை பிள்ளைகளிடம் வளரவிடக்கூடாது. இதை கட்டுப்படுத்துவதே தாயின் முதல் வேலைகளில் ஒன்றாகும். கோபப்பட்டு பேசுவதும் தரையில் விழுந்து அழுது அடம் பிடிப்பதும் அனுமதிக்கப்படக்கூடாது. தாங்கள் விருப்பப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்டதால் பிள்ளைகள் இப்படி நடக்கக்கூடும். பிள்ளையின் நன்மையை கருதி பெற்றோர் அது கேட்டதை கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் கோபத்துடன் நடந்து கொள்வதை அனுமதிக்கின்றனர்? இதை பார்க்கும் பொழுது நான் சோர்வடைகிறேன். பிள்ளைகள் கோபத்துடன் கத்துவதையும் பேசுவதையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என தாய்மார்கள் நினைக்கிறார்கள். இதை கண்டு கொள்ளாமலும் இருக்கிறார்கள். ஒரு தீமை ஒரு முறை அனுமதிக்கப்பட்டால் மீண்டும் எழும்பும். பின்பு அது பழக்கமாக மாறி குழந்தையின் குணமாகி விடுகிறது. தீமைக்கு ஏதுவான குணமாக உருவாக்கப்படுகிறது. தீய ஆவியை எப்பொழுது கண்டிப்பது? சிறு பிள்ளைகள் தரையில் விழுந்து அடம் பிடித்து அழுது அலறுவதை நான் பார்க்கிறேன்.
இக்குணம் வெளிப்படும் தருணத்திலேயே அது கண்டிக்கப்பட வேண்டும். பிசாசவன் பிள்ளையின் சிந்தைகளை ஆட்கொள்ள முயலுவான். அவனுடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை அவன் மாற்ற நாம் அனுமதிக்கலாமா? தங்களை ஏவிக்கொண்டிருக்கிற ஆவியின் தன்மையை பிள்ளைகள் அறியாதிருப்பார்கள். இதை பகுத்தறிந்து சரியான வகையில் கையாளுவது பெற்றோரது கடமை. பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள் கவனிக்கப்பட வேண்டும். தீய சுபாவங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நன்மைக்கு ஏதுவாக சிந்தை வழிநடத்தப்பட வேண்டும். தனது நடத்தை சரியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டும். பெத்லஹேமின் பாடல்களை முதலில் கற்றுக் கொடுங்கள். தாய்மார்கள் கையில் இருக்கும் குழந்தைக்கும் நல்ல நியதிகளையும் பழக்கங்களையும் சொல்லித்தர வேண்டும். பிள்ளைகள் தலையை தரையில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது. கைக்குழந்தைக்கும் தேவையான கல்வியை தாய் கொடுக்கட்டும். பெத்லஹேமின் துதி கீதங்களை முதலில் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இப்பாடல்கள் பிள்ளைகளை அமைதிப்படுத்தும். இயேசுவை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் பாடல்களையும் மெதுவாக அவர்களுக்கு பாடி காண்பியுங்கள். இரு மனதுடன் செயல்படாதீர்கள். பிள்ளையிடம் காணப்படும் தவறான குணமும் கோபமும் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும். இது தாமதிக்கப்பட்டால் பிறகு செய்வது கடினமானதாகிவிடும். சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகளை அதிக கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். அன்போடு நடந்தும் அதே நேரத்தில் தாங்கள் சொன்னவை மாற்றப்பட முடியாதவைகள் என்பதை போன்றும் பிள்ளைகளிடத்தில் காட்ட வேண்டும். பெற்றோர்கள் இவ்விஷயங்களில் விட்டு கொடுக்கக்கூடாது. பெற்றோர்கள் சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாகவோ இருமனம் உள்ளவர்களாகவோ இருக்கக்கூடாது. பிள்ளைகளிடையே காணப்படும் நற்பண்புகள் ஊக்குவிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும். இது அவர்களுடைய தீய பண்புகள் வளராதபடி நிறுத்திவிடும். தவறான குணங்களை காட்டி கோபப்பட அனுமதித்தால் பிள்ளை சீரழிந்து விடுவான். வயது செல்ல செல்ல அவனது குறைகள் அதிக பலம் பெற்றவைகளாக வளர்ந்துவிடும். சரியான மனோ வளர்ச்சி நிறுத்தப்படும். எல்லா பண்புகளுக்கும் மேலாக இத்தீமையின் தாக்கம் காணப்படும். பெற்றோரின் சுய கட்டுப்பாடே முக்கிய உதாரணம். சில பெற்றோர்களால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. தவறான ஆசைகளையும் கோபத்தையும் அவர்கள் கட்டுப்படுத்துவதில்லை. இதனால் பிள்ளைகளுக்கு இதை கற்றுத்தர முடியாமல் போகிறது. பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தர விரும்புவோர் அப்பழக்கத்தை முதலில் அவர்களில் கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளை கோபத்துடன் திட்டுவதும் குறை கண்டுபிடிப்பதும் அவர்களது தீய குணங்களையே வளர்க்கும். பிள்ளைகள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபிகளாக மாற ஊக்குவிக்கப்படுகின்றனர். நன்மை செய்வதில் சோராதிருங்கள். தேவன் பெற்றோர்களுக்கு குடும்பத்தில் ஒரு வேலை நியமித்திருக்கிறார். இதை செய்யாதபடிக்கு அவர்கள் சுகபோகிகளாக இருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்கள் தீங்கும் தீமையும் நிறைந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களது குடும்பங்களில் சரியான பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அவலநிலை வந்திருக்காது. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாட்டையும் சுயநலத்தை மறுத்து நல்லவர்களாக வாழுவதையும் கற்றுத்தர வேண்டும். சொல்லினாலும் செயலினாலும் பெற்றோர்கள் இதை செய்தாக வேண்டும். தேவனின் அங்கீகாரம் இவ்வேளையில் கிடைக்கும். கிறிஸ்துவின் பள்ளியிலிருந்து பெற்றோர்களும் பல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். இது நடந்திருந்தால் நீடிய பொறுமையும் தயவையும் சாந்தத்தையும் சகிப்புத்தன்மையும் பெற்றோர்கள் கற்றிருப்பார்கள். பிள்ளைகளுக்கு அவசியமானதாக இருக்கும் இப்பாடங்களையே அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அசட்டை செய்த பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் வேலையை பெற்றோர்கள் தொடங்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள அவர்களது இதயங்கள் தங்களது ஆன்மீக கடமைகளை பார்க்க எழும்ப வேண்டும். இவ்வேளையில் அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது. தடைகளையும் வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. அநேகர் சோர்ந்து விடுகிறார்கள். அயராத முயற்சியும் சுய கட்டுப்பாடும் தேவ கிருபையும் அதிகமாக தேவைப்படும். இதை கண்டு வரும் சோதனைகளை சந்திக்க முடியாமல் பலர் சோர்ந்து விடுகிறார்கள். மனம் உடைந்து போராட்டத்தை கைவிடுகிறார்கள். சாத்தான் அவனது வழியை அமைத்துக் கொள்ள விட்டுவிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இவ்வேளை தொடர்ந்து நடக்க வேண்டும். உங்கள் குழந்தையின் குணம் பரிபூர்ணமாக உருவாகும் வரையிலும் சரியான பழக்க வழக்கங்கள் ஸ்தாபிக்கப்படும் வரையிலும் இது நடந்தேற வேண்டும். முயற்சியை கைவிட்டு சரியான நிர்வாகம் இல்லாமல் உங்கள் குடும்பங்கள் தவறான வழிகளில் செல்ல விடாதீர்கள். சுய கட்டுப்பாட்டை இழந்து விடாதீர்கள். என் நிலையிலும் நாம் நம்மேல் கொண்டுள்ள சுய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது. நமது பரிபூர்ண முன்மாதிரியை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் பேசுவதும் முகம் கோணுவதும் கோபப்படுவதும் பாவம். இவைகளை வெளிக்காட்டாமல் நம் மனங்களுக்குள் வைத்திருப்பதும் பாவம். கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக தகுதியடைந்து நடக்க வேண்டும். கோபமான ஒரு வார்த்தையை பேசுவதும் தீயை மூட்டும் வகையில் ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தை உரசுவதற்கு சமமாகும். கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டும் உணர்வுகளை இது உருவாக்கும்.
கடினமான கட்டையைப் போல் இருக்காதீர்கள். வீட்டில் கோபமான புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாதீர்கள். பரலோகின் விருந்தாளியை இல்லத்தினுள் வரவழையுங்கள். அவரும் தேவதூதர்களும் உங்களுடன் தங்கும்படியாக செயல்படுங்கள். கிறிஸ்துவின் நீதியையும் பரிசுத்தத்தின் அழகையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாகும் அனுபவத்தை பெற்று ஜீவ ஒளியை எல்லோரின் மீதும் பிரகாசியுங்கள். கோபப்படாமல் பொறுமையாக இருப்பவன் பலவானை பார்க்கிலும் மேன்மையானவன் என்று ஞானி சொல்கிறார். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன்னை கட்டுப்படுத்துகிறவனே மேலானவன் என்பதையும் படிக்கிறோம். பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுதும் சோதனையிலும் மனதை காத்து கொள்பவன் உலகின் மாவீரர்களை காட்டிலும் மேலானவனாக பரலோகம் பார்க்கிறது. ஒரு மாமன்னர் தனது மரணப்படுக்கையில் பின்வரும் வார்த்தைகளை கூறினார். நான் மேற்கொண்ட மகத்தான வெற்றிகளில் ஓர் வெற்றி மட்டுமே எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. எனது கோப குணத்தின் மேல் நான் கண்ட வெற்றியே அது என்று கூறினார். மாவீரன் அலெக்சாண்டரும் ஜூலியஸ் சீசரும் உலகத்தை சுலபமாக கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்களால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. உலகின் ஒவ்வொரு தேசத்தையும் அடுத்தடுத்து கைப்பற்றினார்கள். பின்பு இருவரும் தங்களது சுய கட்டுப்பாட்டின்மையினாலும் தவறான இலக்குகளாலும் விழுந்தனர். ஆமேன்.